ஹாய்ங்க. எல்லோரும் என்ன பண்ணுறீங்க? நல்லா இருக்கீங்களா? கேशவர்த்தினி பிளான்ட் வந்து பார்த்திங்கன்னா, ஃபஸ்ட்டு தொட்டியில் வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறமேலு சரி தொட்டியிலேருந்து ரொம்ப பெருசாகிடுச்சுங்க. தொட்டி ஃபுல்லுமே வேர் பரவ ஆரம்பிச்சிருச்சு. சரி மண்ணை மாற்றுறக்கு தொட்டியோடு அப்படியே எடுத்துட்டு நம்ம வந்து நிலத்துல வச்சுருவோம்னு சொல்லிட்டு நிலத்துல நான் வச்சு விட்டுட்டேங்க. நிலத்துல வச்சு விட்டோன்னே சூப்பராக க்ரோத் அப் ஆக ஆரம்பிச்சிருச்சு. நிறையா பூக்கள் வந்து காஞ்சு விதைகளும் இருந்தது. சரி நம்ம இதுக்கு கீழேயும் விதைகள் எல்லாம் போட்டு விட்டுருவோம். சப்போஸ் இந்த பிளான்ட் வளரலைன்னா என்ன பண்ணுறதுன்னு போட்டு விட்டுருந்தேன். இங்கே பாருங்களேன், எல்லா விதைகளுமே சூப்பராக வளர ஆரம்பிச்சிருச்சு. நல்லாவே க்ரோத் ஆகிடுச்சு. நான் நெக்ஸ்ட்டு வந்து பெருசானோடனே நான் உங்களுக்கு அந்த வீடியோ போடுறேன். ஒரு 3 வீக்ஸ்லேயே செடி வந்து நல்லா க்ரோத் ஆகிடும். தேவைப்படுறவங்க நம்ம வாட்ஸ்அப் நம்பரை காண்டாக்ட் பண்ணி கூட நீங்கள் வாங்கிக்கலாம். கேशவர்த்தினி பிளான்ட்டு ஒரு சீட்ஸ் எது வேணும்னாலும் நீங்கள் வாங்கிக்கலாம். சரியான வெயிலுங்க, பயங்கரமாக இருக்குது. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா என்னால் முடிஞ்ச அளவுக்கு தான் நான் வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். இந்த சைடும் பார்த்தீங்கன்னா நல்லா தழைஞ்சு ஒரு 2, 3 பூ இருக்குது. இங்கே பாருங்கள், இந்த மாதிரி தான் இந்த காஞ்ச விதை இருக்குது பாருங்கள். இதை செடியிலே விட்டாலும் ஒரே பக்கம் கொத்தாக விழுந்துடும். அதனால நான் வந்து ஸ்ப்ரெட் பண்ணி நான் எடுத்து எல்லா பக்கமே தூவி விட்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த விதைக்கு பக்கத்துலேயே கீழேயே போட்டு விட்டுருவோம். அப்போ தான் நமக்கு எங்கே முளைக்குது அப்படின்னு சொல்லிட்டு தெரியும். இந்த கேப்லேயே போட்டு விட்டுறேங்க. இதில் ஒரு 10, 15 விதை இருக்கும். ஸோ ஏதாவது 2 முளைச்சாலுமே நமக்கு பிளான்ட் தானே. போட்டு விட்டுட்டு நான் உங்களுக்கு ஒரு 2 வீக்ஸ் கழிச்சு காட்டுறேன்.